ஏகனே போற்றி இணையாடும் ஈசனை போற்றி பிரகலத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம். என்னையர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகு கேதுக்கள் தரக்கூடிய தோஷத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கணிக்க சிக்கலான கிரகங்கள் அல்லது அது இருக்கக்கூடிய இடங்களை நசிக்க செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாகவே ராகு தசையோ அல்லது கேது தசையோ நடந்தால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரமிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி மிழ வைக்கக்கூடியது, பயத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே இருக்குது. காரணம் அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் 180 பாகையில் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். பொதுவாக இது கிரகங்கள் அல்ல, கிரகங்களின் வரிசையில் சேர்க்கப்பட்ட நிழல்கள். இட் மீன் இது எப்படின்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையில வரக்கூடிய வெட்டுப்புள்ளிகளால் வரக்கூடிய நிழல்கள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது. எப்போவுமே வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்பிரதர்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர் சுற்று நிலையில் சுற்றக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த எதிர் சுற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எதிரும் புதிருமான, அதாவது இந்த சூரியன் முதல் சனி ஈராக இருக்கக்கூடிய 7 கிரகங்களும் வலது பாரிசமாகவும் ராகு கேதுக்கள் இடது பாரிசமாகவும் சுற்றி வரும்போது அது எதை டச் பண்ணுதோ அதை டச் பண்ணக்கூடிய இடம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தந்துக்கிட்டே இருக்கும். சூரியனை ராகு டச் பண்ணால் அது ஒரு பஞ்சாயத்தை கொடுக்கும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு பஞ்சாயத்தை கொடுக்கும். அல்லது அப்பாவுக்கும் அவருடைய அப்பாவுக்கும் பஞ்சாயத்து கொடுத்து பூர்வீகத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடியது ஒரு அமைப்பு. ராகு சந்திரனும் டச் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பொதுவாக தாயினுடைய உடல் நலம், அவங்களுடைய குணநலம் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளில் சீர்காட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து செவ்வாய் அப்படின்றது சகோதரனுக்கோ அல்லது ஜாதகருக்கோ முரட்டு கோபம் வரக்கூடியது, வீண் பிடிவாதத்தை கொடுக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு கிரகங்களோடு சேரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு கேதுக்களுடைய அமைப்பு. இடது பாரிசமாக சுற்றக்கூடிய அமைப்பில் வலது பாரிசமாக வரக்கூடிய கிரகங்களோடு உரசும் பொழுது ஒரு வண்டி மிக மிக பெரிய பெரிய கனரக வாகனங்கள் 2 மோதிக்கிச்சு அல்லது 2 பஸ்ஸு மோதுது அப்படின்னா அதில் எவ்வளோ சேதம் வருமோ அந்த அளவுக்கு சேதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் தான் இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் சுற்றும். அப்போ இது இந்த ராகு கேதுக்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையான நிழல் தான். நிழல் கிரகங்கள்னு கூட சொல்ல முடியாது, நிழல். அப்போ அந்த வெட்டுப்புள்ளிகளில் வரக்கூடிய நிழல் அப்படின்றது ஒரு ராசியில் நிற்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ராசியை பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ 1, 2 இருந்தால் மட்டுமே பாதிப்பை கொடுக்குமா அல்லது 7, 8 இருந்தால் மட்டுமே பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா இடங்களிலும் இருந்தாலும் பாதிப்பை தான் கொடுக்கும். 1 to 12 வரைக்கும், 1லேருந்து 2. அப்போ 3, 4, 5, 6 இருந்தால் பாதிப்பை கொடுக்காதா? 7, 8 தவிர 9, 10, 11, 12 இருந்தால் பாதிப்பை கொடுக்காதா அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது இப்போ இந்த 1, 2 அப்படின்னு சொல்லக்கூடியது, 7, 8 அப்படின்னு சொல்லக்கூடியது திருமண உறவை பாதிக்கக்கூடியது. திருமண காலங்களில் வரக்கூடியது. கல்யாணம் பண்ண போகும்போது பார்த்தோம் அப்படின்னா லக்கணம் சுத்தமாக இருக்கணும், அது ராகு கேது டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடம் சுத்தமாக இருக்குன்னா அது ராகு கேது டச் பண்ணக்கூடாது, அது ராகு கேது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 7, 8 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் ராகு கேது இல்லாமல் இது லக்கணத்துக்கும் எடுப்பாங்க, ராசிக்கும் எடுப்பாங்க. இந்த சில பேர் சூரியனுக்கு எடுக்கிறதும் உண்டு. சில பேர் தசா நடத்திட்டு இருக்கக்கூடியது ஒரு 16 வருஷம் குரு தசையோ 19 வருஷம் சனி தசையோ அல்லது 17 வருஷம் புதன் தசையோ நடந்துட்டுனா அந்த சனி தசையில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒன்று சனி பகவானோடவோ அல்லது சனிக்கு 2ஆம் இடத்துல தசாநாதன் தசை நடத்தக்கூடிய அந்த தசையில் கூடவும் ராகு கேதுக்கள் டச் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சிலர்கள் அதை எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதெல்லாம் நிறைய போய்கிட்டே இருக்கும். இப்படியெல்லாம் போயிட்டு இருந்ததுன்னா எந்த ஒரு ஜாதகருக்கும் கல்யாணம் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. எல்லாத்துக்குமே ராகு கேது தோஷம் பார்த்து, செவ்வாய் தோஷம் பார்த்து, சூரியன் தோஷம் பார்த்து, 7ல் செவ்வாய் சூரியன் சனி இதையெல்லாம் பார்த்து பொதுவாக 7ஆம் இடத்துல சந்திரனாலே புருஷன் முன்னாடிக்குள்ள ரகலை வரும், சண்டை வரும். இதை பொதுவாக யாருமே இதை கவனிக்கிறது கிடையாது. இது நிறைய ஜாதகங்கள் 7ல் சந்திரன் இருக்கக்கூடியவங்க 40 வயசுக்கு பின்னால் டிவோர்ஸ் கேட்டு குடும்ப நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. அப்போ இது மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்ததுன்னா ராகு கேதுக்கள் தோஷத்தை தராதா அப்படின்னு பார்த்தோம்னா 12ல் இருக்கக்கூடிய கேது எப்படி குடும்ப வாழ்க்கையை கெடுக்காமல் இருக்கும்? தெளிவாக பார்க்கணும் இல்லையா? எப்படி கெடுக்காமல் இருக்கும்? அப்போ 1, 2 இருந்தால் மட்டும்தான் கெடுக்காமல் இருக்குமா? அப்போ 12ல் இருக்கக்கூடிய கேது மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது குடும்ப வாழ்க்கையை எப்படியா ஏற்றுக்க விடுமா? அப்போ அது சரியான தருணத்தில் ஒரு ஆணுக்கு 12ல் கேது இருக்குது, 30 வயசில் அவர் கல்யாணம் ஆகுது, அவர் குடும்ப வாழ்க்கையை விட்டு சன்னியாச வாழ்க்கைக்கும் மோட்சத்தை தேடி போகக்கூடிய அமைப்பு. அதாவது இறந்தால் மோட்சமா அல்லது சன்னியாச தோஷமா அப்படின்றத கொடுக்கும்.
அப்போ குடும்ப வாழ்க்கையில் முழுமையாக ஈடுபட்டு அந்த குடும்ப வாழ்க்கையில் முழுமையாக ஈடுபட்டு தாம்பத்திய வாழ்க்கை, அவங்களுடைய அந்யோன்யமான தம்பதிகள் வாழ்க்கை இதையெல்லாம் அனுபவித்து முடித்தா தானே பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு போக முடியும். ரெண்டே இன்பம் தான், ஒன்று சிற்றின்பம், பேரின்பம். பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கல்யாணம், குடும்பம், புள்ள, குட்டி இதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிட்டு அப்படியே நேரடியாக வந்து தவம் அல்லது வழிபாடுகள் மூலமாக ஐம்புலன்களையும் அடக்கி, இந்த ஐம்புலன்களை தான் அடக்க விடாது. ஏன்னா இங்கே தான் குண்டலினி அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல அந்த நாபி சக்கரத்தில் இருக்கக்கூடிய பாம்பை எழுப்புறது அப்படின்றத அந்த குண்டலினி அப்படின்னு சொல்கிறது. அதை இந்த ராகு சுக்கிரனோடவோ செவ்வாயோடவோ சந்திரனோடவோ சேரவே விடாது, அது எழுப்பவே விடாது. ராகுக்கால் தான் வேலை, நீ என்னை தாண்டி வெளியே போயிடுவியா அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையில் அந்த அமைப்பையெல்லாம் கொடுக்கும். அப்போது இந்த ராகு கேதுக்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 12ல் இருக்கக்கூடிய கேது மோட்சத்தை தரணும்னா எப்படி மோட்சத்தை தரணும் அப்படின்னா, இந்த சிற்றின்ப வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து அது சலிச்சு ஒன்றுமே வேண்டாம், இனிமேல் இந்த மானுட வாழ்க்கையில் உடலும் சேரக்கூடிய அந்த இன்ப சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டினத்தார் சொன்ன மாதிரி எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்காமல் அதிலிருந்து முழுமையாக அதை அனுபவிச்சு முடிச்சிடணும். மிச்சம் மீதி மனசுக்குள்ள ஒரு சின்ன சாதனத்தை வச்சுக்கிட்டு போனோம்னா கண்டிப்பாக நமக்கு மோட்சம் கிடைக்காது. அப்போ மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா முழுமையாக நல்லது செஞ்சுருக்கணும். அது குடும்ப வாழ்க்கையிலே இருந்தாலும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்தாலும் தாம்பத்திய வாழ்க்கையோடு சேர்ந்து சமுதாய நல்ல பலன்களையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளில் சமுதாய நற்பணிகள் செஞ்சுக்கிட்டு அந்த மானிடனாக இருந்து மானிட வாழ்க்கையை செவ்வனை உய்வித்து அதற்கு பின்னால் போனாத்த மோட்சம் கொடுக்கும். அது இல்லாமல் சும்மா எல்லாமே 12ல் கேது இருக்குது அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு இப்போ கடைசியில் மோட்சம் தேடுறது அப்படிங்கிறதும் கிடைக்காது. பொதுவாக 12ல் கேது இருந்தால் குடும்ப வாழ்க்கையை அது வாழ விடுமா அப்படிங்கிறத முதல்ல நல்லா பார்ப்போம். ஒரு லக்கணம், இந்த லக்கணம் 12ல் கேது. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ராகு கேதுக்கு 3-11 பார்வைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது முன் பின் பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தான் நின்ற ராசிக்கு பின்னால் ஒரு ராசியும் முன்னால் ஒரு ராசியும் பார்க்கும் அப்படின்றது. அதாவது அந்த தான் நின்ற ராசிக்கு 2வது ராசியும் தான் நின்ற ராசிக்கு 12வது ராசியும் பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. இது அந்த திரிகோண அமைப்புகளில் இந்த ராகு கேதுக்கள் செயல்படும். அப்போ இங்கே 12ல் இருக்கக்கூடிய கேது நேராக இங்கே ராகு 6ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு வருவார். இந்த 6ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு வரக்கூடிய ராகு எதை கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்னா, இங்கிருந்து 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ராகு இங்கே கண்ட்ரோல் பண்ணி வருவார் திரிகோண அமைப்புகளில். இங்கிருந்து 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ராகு இங்கே வருவார். அப்போ இந்த 3 இடங்களையும் இந்த ராகு திரிகோண அமைப்புகளில் அவர் தெளிவான முறையில் அவருடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய செயலாக்கத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய ராகு இல்லாமலே ராகு இங்கே இருக்கார். நம்ம பொதுவாக 3, 6, 10 கூட சேர்த்துக்கலாமே. 10, 11 ராகு கேதுக்கள் இருந்தால் நன்மை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பையும் பார்த்துருவோம். இப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுக்கு நேர் ராகு 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த ராகு அந்த திரிகோண அமைப்புகளில் 2ஆம் இடத்தை கண்டிப்பாக பாதிப்பார். ஒன்று, இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்திற்கு எதிர் தசைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், சனி கூட வச்சுக்கலாம். சனி ராகுவுக்கு நண்பன், ஆனால் அவர் கூட சேரக்கூடாது. சனி ராகுவோடு சேரக்கூடிய அமைப்பு நன்மையான ஒரு அமைப்பு கிடையாது. செவ்வாய் ராகுவோடு சேரக்கூடிய அமைப்பு நன்மையான அமைப்பு கிடையாது. சூரியன் ராகுவோடு சேரக்கூடிய அமைப்பு நன்மையான அமைப்பு கிடையாது. அப்போ இந்த 3 தசைகள் வரும் பொழுதும் ராகு கேதுக்கள் 12, 6ல் இருந்தாலுமே இந்த பாதிப்பை கொடுக்கும். மாற்றி போட்டுக்கலாம், இப்படி கூட போட்டுக்கலாம். இங்கே ராகுவை போட்டுக்கலாம், இங்கே கேதுவை போட்டுக்கலாம். இப்போ அதே திரிகோணம் தான். இப்போ ராகு இங்கே திரிகோணத்தில் வர்றார், கேது இங்கே திரிகோணத்தில் வருவார் இல்லையா? ராகுவை போட்டாலும் 3 பக்கம் ராகு வருவார், கேதுவை போட்டாலும் 3 பக்கம் கேது வருவாங்க. அப்போ இங்கே ராகு இருக்கும் பொழுது 12ல் கேது இருக்கும்போது இங்கே ராகு கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ சூரியன், சனி, செவ்வாய் தசைகள் நடந்தது அப்படின்னா இந்த ஜாதகருக்கு ராகுவால் இயன்ற அளவு எவ்வளவு அவமானத்தையும் அவப்பெயரையும் பொருளாதார சிக்கல்
அந்த சிக்கலில் வரக்கூடிய நடைமுறை குடும்ப வாழ்க்கையில் வந்து பிரிவு அல்லது சுகமின்மை, அதேமாதிரி தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து தாறுமாறான விஷயங்களை தரக்கூடியவனாக இருப்பது 12 கேது இருந்தான். இங்கே 12 கேது இருக்கும்போது ராகு இங்கே கண்ட்ரோல் பண்ணுவார். ராகு இங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார். கேது 5ஆம் இடம் 3, 2, 5 இங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார். அப்போ தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை வந்து ராகு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் டாமினேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ 12 கேது இருக்கிறவங்களுக்கு வந்து 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேதுவிற்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து கேதுனுடைய டாமினேஷன் இருக்கும். அப்போ இங்கே வந்து இந்த லக்கணத்துக்கு லக்கணதாரியினுடைய தந்தை அதாவது தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு வந்து மிக கடுமையான அதிகாரத்தை கொடுத்துருவார். அப்போ கேது அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் வழி உறவு, தாய் வழி பாட்டனார், தாய் வழி பாட்டி அப்படின்னு சொல்கிறதுனால அந்த தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கு சரியான ஒரு மிகப்பெரிய அதாவது வந்து கடினமான ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவன் கேது. அதேமாதிரி வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதை 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சம்மந்தப்பட்டு வரும்பொழுது அது எப்போவுமே அந்த இவங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது சொந்த வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் கனவாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. அது மீறி அதில் அமைஞ்சாலும் அதை வந்து அவங்க சரியாக பாதுகாப்பு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வாழ்நாளில் முழுமையாக வாழ்ந்து பார்க்கும்போது தெரியும். அது இல்லை இடையில சார் நான் ஒரு 40 வயசு 45 வயசில் நான் வீடு சம்பாதிச்சேன் சார், பெரிய லெவலில் வீடு சம்பாதிச்சேன் சார், பெரிய லெவலில் வீடு கட்டியிருக்கேன், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடிய எல்லா வண்டி ஹையர் ஹண்ட்ரட் மாடலில் வந்து ஒவ்வொரு வண்டியும் வாங்கியிருக்கேன், எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சூரிய தசையோ சனி தசையோ செவ்வாய் தசையோ வரும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை அது பார்க்கணும். அப்போது லக்கணத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் தான் அது செய்யுமா அப்படின்னா 12 கேது இருந்தாலும் இதையே மாற்றி போடும்போது ராகு வரும். பன்னெண்டில் ராகு வரும்போது இங்கே கேது வந்துடுவார். இந்த ராகு தூக்கி இங்கே போடுவோம், அதே மாதிரி அந்த ராகு தூக்கி இங்கே போடுவோம், இந்த கேது தூக்கி அங்கே போடுவோம், இங்கே கேது தூக்கி போடுவோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 12 ராகு இருக்கும் பொழுது 3வது பார்வை 11ஆம் பார்வை அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் 3வது இடத்த வந்து கேது தனது திரிகோண அமைப்பில் தொடர்பு கொண்டு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இங்கே முழுமையாக சாமியார் ஆயிடுவார். கல்யாணம் கட்டிக்குவாங்க, கடமைக்கு 2 குழந்தைகளும் பெற்றுக்குவாங்க. அதுக்கு பின்னால் அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது கரடமுரடான வாழ்க்கையாக இருக்கும். இவங்க வந்து கணவன் மனைவி புரிஞ்சுக்காமல் மனைவி கணவனை புரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடிய அமைப்புலையும் அந்த வேலையை செய்யும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேலே அந்த தாம்பத்தியம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். படிப்படியாக குறைய ஆரம்பித்து அது ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு விரக்தியான நிலைமையில் போய் இந்த விரக்தியெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வன்மமாக மாறி அது கோபத்தை கக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம். இது வந்து குருவினுடைய பார்வையிலையோ அல்லது குரு சம்மந்தப்பட்டு வந்தால் ஓரளவுக்கு வந்து தெளிவான ஒரு அமைப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சுக்கிரன் சம்மந்தப்பட்டு வந்தாலும் இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே இந்த இடத்துக்கு வந்து ராகு இங்கே இருக்கும் பொழுது சுக்கிரன் இவருக்கு ஒரு 5ஆம் இடத்துல அல்லது இந்த சுக்கிரன் வந்து நேர் 7ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கோமே, சுக்கிரன் கேது அந்த காம்பினேஷன் இங்கே வந்து ராகு வந்து அதாவது இருக்கக்கூடிய ராகுவை சுக்கிரன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த அமைப்பில் வரும் பொழுது ஓரளவுக்கு வந்து இந்த தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய குரு, இந்த குரு வந்து 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கும் பொழுது அல்லது இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு அல்லது இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு ராகுவை பார்க்கும் பொழுது அது அந்த தாம்பத்திய வாழ்க்கையும் குடும்ப ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு நல்லா இருக்கும். சரி, இப்போ 2ல் கேது அல்லது ராகு அல்லது லக்கணத்தில் கேது அல்லது ராகு இப்படி இருந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக ஒரு ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராசி பகுதியை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அமைப்பை கொண்டவர்கள் ராகு கேதுக்கள். சொந்த வீடு கிடையாது. அப்போ அது எந்த வீட்டில் போய் உட்காந்துருக்குதோ அந்த வீட்டை வந்து தனது வீடாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அது எந்த கிரகத்திற்கு சொந்த வீடோ அந்த கிரகத்தின் போல செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதேமாதிரி வந்து அந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நடுமத்திய பகுதியில் இருந்ததுன்னா அந்த ராசி முழுவதுமே ஆக்கிரமிப்பில் இருக்கும். இப்போ வந்து இங்கே இருக்க லக்கணத்தில் ராகு அல்லது கேது
இங்கே இருக்குது 15 டிகிரியில் ராகு கேது இருக்குது. இந்த ராகு இது வந்து முழுசாக வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கும். ஒருவேளை இங்கே ஒரு 3ஆம் டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோமே, இப்போ தான் ராகு வந்து உள்ள என்ட்ராய் வெளியே வரப்போகிறார், அல்லது இங்கே என்ட்ராய் இங்கே இருக்கிறார், இந்த ராசியிலேருந்து இந்த ராசிக்கு என்ட்ராய் இருக்கார், அல்லது ராசியிலேருந்து என்ட்ராய் வெளியே போக போகிறார் ஒரு 3ஆம் டிகிரியில், அல்லது 27ஆம் டிகிரியில் இருக்கார் அப்படின்னா இங்கே 30 டிகிரி இங்கே எடுத்துருவார், 12ஆம் இடத்தையும் பாதிப்பார். லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகுனுடைய டிகிரி வயசு வந்து, அதாவது அதிகப்படியான டிகிரி வாங்கியிருந்தாங்கன்னா கொஞ்சம் சிரமத்தை கடுமையாக கொடுக்கக்கூடிய சிரமத்தை கொஞ்சம் கம்மியாக கொடுப்பார். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அந்த சம்மந்தப்படுது. இங்கே லோ டிகிரியில் இருந்தார் ராகு அப்படின்னா இங்கே 12ஆம் பாவம், அல்லது இங்கே லோ டிகிரியில் இருந்தால் லக்கணம். இதனுடைய சுயரூபமெல்லாம் மாறி ராகு கேதுக்களுடைய அமைப்பிலேயே அந்த ஜாதகர் இயங்குவதற்கான வாய்ப்புகளை அந்த கண்டிப்பாக அது தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ 1ஆம் இடம் 2ஆம் இடம் ராகு கேதுக்கள் இருந்தால் அந்த டிகிரி வயசு நம்ம பார்த்துக்கணும். நடுமத்திய பகுதியில் இருந்தால் 1ஆம் பாகம், அடுத்து 2ஆம் பாவத்தில் வந்து நடுமத்திய பகுதியில் இருந்தால் 2ஆம் பாவம், அது மட்டுமே பாதிக்கும். மற்றபடி வந்து அந்த ராசி ஆரம்ப புள்ளியில் இருந்தது அப்படின்னா ரிவர்ஸில் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு 27 டிகிரி தாண்டி 27 டிகிரியில் நிற்கிறாங்க அப்படின்னா ரிவர்ஸில் வந்திருக்கக்கூடிய ராகு 12ஆம் இடத்தையும் பாதிக்கிறாரு, ரிவர்ஸில் வந்திருக்கக்கூடிய கேது 12ஆம் இடத்தையும் பாதிக்கிறாரு. இப்போது எப்போ போல நான் சொன்ன மாதிரி தான் முதலே வந்து அந்த வேலையை செஞ்சுருவார். அல்லது 2ஆம் பாவத்தில் வந்து 27 டிகிரியில் வந்து கேதுவோ ராகுவோ இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்படி இருந்தாலும் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து 3 டிகிரி தள்ளி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதனுடைய 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த இடத்துல வந்து 3 டிகிரி தள்ளி இருக்கும். இப்போ இங்கே 3 டிகிரி ஏறுது அப்படின்னா இங்கே 3 டிகிரி இறங்கி இருக்கும் இந்த இடத்துல தான். அப்போ இங்கே வந்து 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் இங்கே வந்து 7 கெடு 8 கெடு 9 கெடும். அப்போ இந்த ராகு கேதுக்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 7, 8 இருந்தால் 1, 2 இருந்தால் மட்டும்தான் பாதிப்பை தருமானா 12 இருந்தாலும் இந்த மாதிரியான பாதிப்புகளை தருவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. சரி, 4 கேது இருக்கு சார், அல்லது ராகு இருக்கு. நன்மையான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 பார்ப்போமே. 3ஆம் இடத்துல வந்து ராகு, அதே லக்னம், ராகு இங்கே. அப்ப இவருடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் இடத்துக்கு போடுங்க. 7 கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரா, இங்க மகர லக்னம், 7 கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. அப்புறம் இவருடைய திரிகோண வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய 11 கண்ட்ரோல் பண்ணிட்டாரா, 3, 2, 5. இங்க 3 இருக்கக்கூடிய ராகு நன்மையை தருவார் அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி நம்ம நன்மையை எடுத்துக்கிறது? இங்க என்ன பலன் எடுக்கணும், எப்படி பலன் தருவார் அப்படின்னா முயற்சி, வேற இடத்துக்கு இடமாற்றம், சிந்தனை, அதிகமான அபாரமான மூளை சக்தி, அதே மாதிரி வந்து நல்ல திரைக்கதை வசனங்கள், இது மாதிரி. 2ஆம் இடத்துல இருக்கிறவங்க வந்து அழகாக பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லுது. அதாவது வந்து நளினமான கவிதைகளை இயற்றக்கூடியவன், இயம்பக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடத்துல ராகு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது 3லே இருக்கும் பொழுது நல்ல விசித்திரமான அறிவை கொண்டவன், தெளிவான சிந்தனையாளன். இதெல்லாம் 3ஆம் பாவத்துக்கு கரெக்டாக பொருந்தும். அதுவே 7ஆம் பாவத்துக்கு குடும்பத்தில் சமுதாயத்தில் சச்சரவுகள், சண்டைகள், ஒத்து போகாமல், விட்டு கொடுத்து போகாமல், இது மாதிரியான பல சிக்கல்களை உருவாக்கக்கூடியவன் ராகு 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா. அதே மாதிரி கேது, இங்கே ராகு 3ஆம் இடத்துல இருக்கும்போது கேது 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார் இல்லையா. இவரை தூக்கி 5ல் ஓட்ட லக்னத்தை பேச ஆரம்பிச்சிடுவார். அப்போ அவர் சிந்தனை எல்லாமே பூராமே அவருடைய கலைநயத்திலே போயிட்டுருக்கும். அவர் தன்னை சார்ந்த எண்ணங்களை மட்டுமே எடுத்திருப்பார், சுயநலவாதியாக இருப்பான். மற்றவங்களுக்கு வந்து அவன் உபயோகப்படுறான், அதாவது வந்து அவனுடைய படைப்புகள் மூலமாக மற்றவங்களுக்கு உபயோகப்படுவானுடைய, அவனால் மற்றவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரியான வாய்ப்புகள் கிடையாது. இது விகட கவியாகவும் வரலாம், அதாவது வந்து புரட்சி கவியாகவும் வரலாம், புரட்சி எழுத்தாளனாகவும் வரலாம், அல்லது வேறு மாதிரியான எழுத்துக்களை எழுதக்கூடியவனாகவும் வரலாம். அது அந்த லக்கணத்தை பொறுத்து, லக்கணாதிபதியை பொறுத்து, 2ஆம் இடத்து அதிபதியை பொறுத்து, அந்த 3ஆம் இடத்து ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது. 6ஆம் பாவத்தில் ராகு, இங்கே 6ஆம் பாவத்தில் ராகு ஏற்கனவே போட்டோம். 12ல் வரக்கூடிய ராகு தான் அந்த வேலையை பூரா செய்கிறது. 12ல் வரக்கூடிய கேது தான் இந்த அமைப்புகளில் குடும்ப வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வரும். 10ஆம் பாவம் பொதுவாக வந்து 4, 7, 10 இந்த இடங்கள்ல இருந்ததுன்னா கெடுகிரகங்கள் கேந்திரங்கள் இருக்கிறது நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கெடுகிரகங்கள் கேந்திரங்களில் இருக்கக்கூடிய ஒரு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருந்தாலும், கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 7ல் இருந்ததுன்னா வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது கனவாகத்தான் இருக்கும். கேளப்பா கெடுதி செய்யும் சென்னாகம் நாடில் ஏற கனமுள்ள சன்னியாசி யோகம் அப்படின்னு சொல்லணும். அதேமாரி வந்து அந்த
ஜாதகன் வந்து பிறந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய வீடு. அது எந்த வீட்டில் பிறந்தாரோ, அதாவது தாய் வந்து பிரசவத்துக்கு போகிறாங்க இல்லையா, தாயோட தாய் வீட்டுக்கு பிரசவத்துக்கு போகிறாங்க இல்லையா, அந்த வீடு முழுமையாக தரைமட்டமாகக்கூடிய ஒரு அமைப்பு நாளோடு கேது சம்பந்தப்படும் போது. அப்போது அந்த கெடுதி செய்யக்கூடிய சென்னாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா தாயோட தாய் வீடு தரைமட்டமாகக்கூடிய அமைப்பு. அதாவது இந்த பையன் அல்லது இந்த பொண்ணு எந்த வீட்டில் போய் பிரசவம் ஆகிறாங்களோ அந்த பொண்ணோட அந்த வீடுன்றது வந்து தரைமட்டமாயிடும். இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் சார் பிறக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஹாஸ்பிட்டல் நமக்கு சொந்தம் கிடையாது. அப்போ அது நமக்கு சொந்தமே கிடையாது. இப்போ எப்படி ஆஸ்பத்திரியில் வந்து இப்போது நவீன காலத்தில் ஹாஸ்பிட்டலில் வந்து பிரசவம் ஆகுதோ அதே மாதிரி தான் அது நமக்கு எப்படி சொந்தம் இல்லையோ இந்த மாதிரி இந்த ஜாதகர் அவங்க தாயினுடைய வீட்டிற்கு முதலெல்லாம் வந்து எங்கள் வயசுல எல்லாம் வந்து எங்கள் அம்மா பிரசவத்துக்கு எங்கள் தாத்தா வீட்டுக்கு தான் போனார். 4 கேதுவோடு சம்மந்தப்படக்கூடிய ஒரு அமைப்பில் வர்றது அப்படிங்கிறது வந்து முழுமையாக அந்த இடமே இல்லாமல் போச்சு, தரைமட்டமாகிடுச்சு. இது மாதிரி 4ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு தாயினுடைய தாய் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அவங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்ததுன்னா சொத்து பத்து ஏதாவது இருந்தால் முழுமையாக வந்து தரமட்டமாகி அந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு அமைப்பை அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடம் ராகு கேது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 1, 2, 7, 8 ராகு கேதுக்கள் இருந்தால் திருமண பந்தத்திற்கு, அதாவது திருமணத்திற்கு வரும்பொழுது அதை தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக வரக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு கேது இருந்தால் அந்த பாவம் மட்டும் நல்லா இருக்கும். மற்றபடி 11லேருந்து 5 எடுத்தோம்னா 4க்கு வந்துடும். இங்கேருந்து 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து 3, இங்கேருந்து 5ஆம் பாவம்ன்றது வந்து 6. அப்போ வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே கொடுக்கும். இந்த 3, 6, 10, 11 அப்படிங்கிறது வந்து அந்த பாவத்திற்கான பலன்கள் மட்டுமே தெளிவாக நமக்கு கிடைக்குமே ஒழிய மற்றபடி நமக்கு பெருசாக நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்காது. இப்போ இந்த 11ஆம் இடத்துல ராகு வலுத்து நின்று கூடவே சுக்கிரன்றார். இந்த லக்கணத்துக்கு 5, 10 கூடையினுடைய சுக்கிரன் கூட நின்றுட்டார் அப்படின்னா இங்கேயும் பிரச்சனை கொடுப்பார். கல்யாணம் பண்ணி பொண்ணு வீட்டில் இருக்கும், அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துருப்பார். இவர் அதிகாரப்பூர்வமாக இன்னொரு பொண்ணையும் வந்து தொடர்பில் வச்சுட்ருப்பார். அல்லது ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்தாலும் இது அதிகாரப்பூர்வமற்ற இன்னொரு உறவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிலாசைகளை சொல்லக்கூடியவன் 5, 10 கூடையவன் கர்மாதிபதி 10க்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவோடு சேரும் பொழுது அந்த மாதிரியான ஒரு இடி செயல்களை செய்யக்கூடிய அமைப்பையும் இந்த ராகு கேதுக்கள் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் நமக்கு இந்த ராகு கேதுக்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் நமக்கு ஓரளவுக்கு பிரச்சனை தர மாட்டாங்க. பொதுவாக ராகு கேதுக்கள் சுபத்தன்மை அடைந்தால் அல்லது அவர்களுக்கு விருப்பமான வீடுகளில் இருந்தால் அதிகப்படியாக தொந்தரவுகளை செய்ய மாட்டார்கள். இது வந்து நல்ல பலனை தருவாங்க. அப்போ அந்த நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே ராகுவுக்கு உச்ச வீடு, கேதுவிற்கு உச்ச வீடு. இது 2ஆம் பாகமாக வந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது லக்கணமாகவோ அல்லது லக்கணமாகவோ வந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லது இப்படி இது 2ஆம் இடமாகவோ அல்லது இப்படி 2ஆம் இடமாகவோ வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே ராகு கேதுக்கள் இருந்து 7, 8, 1, 2ஆம் பாவங்களாக இருந்து வந்தாலும் பிரச்சனை அதிகமாக வராது. அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கும்பத்திலையும் விருச்சகத்திலையும் ராகு கேது இப்போ இங்கே இருந்தாலும் இது லக்கணத்துக்கு 2ல் ராகு அல்லது 7, 8 இப்படி வந்தாலும் இது பிரச்சனை கொடுக்காது. லக்கணத்துக்கு 2ல் கேது இது 7, 8ஆக வந்தாலும் பிரச்சனையை கொடுக்கறதுக்கான அதிகமான வாய்ப்புகளை இந்த ராகு கேதுக்கள் செய்ய மாட்டார்கள். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ராகு, இந்த இடத்துல கேது, இது இருந்து நேர் லக்கணம் 7, கேது ஒன்றும் செய்ய மாட்டார். லக்கணம் தனுசு, ராகு எதுவும் செய்ய மாட்டார். அதே மாதிரி இங்கே ரிஷப லக்கணமாக இருக்குது, ராகு அங்கே இருக்கார், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். அதே மாதிரி இங்கே சிம்ம லக்கணமாக இருக்குது, 2ல் கேது. நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் 2ல் கேது இருக்கிறவங்க படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது. உயர்கல்வி, பட்டய கல்வி, ஆராய்ச்சி கல்வி இது எல்லாமே நல்லா தெளிவாக எடுத்து படிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். 2ல் கேது இருந்தோடனே படிப்பு வராதுன்னு சொல்லிடாதீங்க, தயவு செய்து சொல்லிடாதீங்க. நிறைய ஜாதகங்களில்
கெடுகிரகங்கள் பார்வையில் இருந்த கேது அருமையான படிப்புகளை தருது. என்ன, அவங்க வந்து கொஞ்சம் வெளியே வந்து உள்ளே போய் படிக்கணும். இது நேரடியாக 12ஆம் வகுப்பு முடித்தோடு ஒரு பிஇ எலக்ட்ரானிக் இன்ஜினியரோ மெக்கானிக்கல் இன்ஜினியரோ அல்லது அது சார்ந்த துறையில் போகணும் அப்படின்னா கண்டினியூவாக படிக்க போகணும் அப்படின்னா கொஞ்சம் அது எடக்கு பண்ணும். இதே 12 வருஷம் முடிச்சுட்டு ஒரு வருஷம் நுழைவுத் தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அவங்க உள்ளே போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இதே சிம்ம லக்னம் 2ல் கேது மிகப்பெரிய மருத்துவ ஆய்வாளர், கூர் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய, உடற்கூறு ஆய்வாளர் அப்படின்னு சொல்லக்கூடியது, மகப்பேறு மருத்துவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் சனி இங்கே சிம்ம லக்னத்துக்கு 4 சனி இருந்து கேதுவை பார்க்குறாரு. சிம்ம லக்னத்துக்கு 11 இருந்து செவ்வாய் கேதுவை பார்க்குறாரு. மிகப்பெரிய ஆர்கிடெக்ட். இதெல்லாம் யூஜிலேயே 5 வருஷம் படிக்கக்கூடிய படிப்புகளை தரக்கூடியவன் கேது. அருமையான படிப்பை தருவோம். பொதுவாக மிதுனம் கன்னியில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் 2ஆம் இடமாகவோ 7 8ஆம் இடமாகவோ லக்கணமாகவோ வந்தாலும் பெரிய பாதிப்பை தருவது கிடையாது. அது மாதிரியான இடங்களில் வந்து அந்த ராகு கேதுக்கள் இருந்தால் கண்டிப்பாக நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ராகு இங்கே துலா ராசியில் இங்கே வரும்போதும் லக்கணத்துக்கு 2ல் லக்கணத்துக்கு 7 அப்படின்னு சொல்லக்கூடியது கடக லக்கணத்திற்கு அல்லது மேச லக்கணத்துக்கு ராகு கேதுக்கள் அந்த இடத்துல இருந்தாலும் பெருசாக வந்து பாதிப்பை தருவது கிடையாது. அதேமாதிரி வந்து ராகுனுடைய எப்போ போல சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 1 5 இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் அது 2 1 7 8ஆம் பாவகங்களாக வரும்பொழுதும் கண்டிப்பாக அது வந்து பெருசாக பாதிப்பை தருவது கிடையாது. இது சுபகிரக பார்வைகளில் இருந்தாலும் சரி. இப்போ இந்த 2ஆம் இடத்துல இருந்த கேதுவெல்லாம் வந்து சூரியனுடைய லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம லக்கணத்துக்கு 2ல் கேது இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அருமையான சுகவாசி, அழகாக படிப்பு. அது வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு படித்தாங்க. யாருமே கல்வியை வந்து சிரமமெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒன்று பொருளாதார தடை வரலாம், அல்லது வந்து இருக்கக்கூடிய தங்குமிடம் தடையை கொடுக்கலாம். தங்குமிடம் அவங்களுக்கு வந்து சாதகம் இல்லாத ஒரு இடமா இருக்கலாம். இதையெல்லாம் வந்து இந்த மாதிரியான வெளிப்புற சூழ்நிலைகளில் தான் வந்து அந்த ஜாதகருக்கு வந்து அந்த படிப்பில் வந்து கொஞ்சம் இடைஞ்சலை தான் கொடுக்கும், தடையை கொடுக்காது. ஆனால் படிப்பில் வந்து மிக கெட்டிக்கார பசங்களாக இருப்பாங்க. எப்போவுமே கன்னிராசியில் கேது இருந்து அது 2ஆம் இடமாக சிம்ம லக்னமாக இருந்து வந்து கெடுகிரகங்கள் பார்க்கணும். கெடுகிரகங்கள் பார்த்தால் நன்மை தரும். ஆனால் சனி கூட சேர்ந்துடக்கூடாது, அதான் பிரச்சனை. கெடுகிரகங்கள் கூட சேர்ந்துடக்கூடாது. செவ்வாயோ சனியோ சூரியனோ சேர்ந்துட்டாங்க அப்படின்னா சிரமமாயிடும். ஆனால் அவங்க பார்க்கலாம், பார்த்தாலே இந்த கேது அப்படின்றது வந்து அழகாக பூமப்பாகி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியையும் குடும்ப வாழ்க்கையையும் நல்ல சம்பாத்தியத்தையும் கொடுக்கக்கூடியவனாக மிக அருமையான இடத்த கொண்டவன் கேது கன்னிராசியில். இதெல்லாம் வந்து தெளிவான ஒரு அமைப்பை கொண்ட ஜாதகங்களாக வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேசம், தனுசு, மீனம் இதெல்லாமே வந்து 2, அதாவது வந்து மேசம், தனுசு, மீனம் இந்த வீடுகளில் ராகு கேதுக்கள் இருந்து 1 2 7 8 வந்தாலும் பெருசாக நமக்கு பாதிப்பை தரக்கூடிய அமைப்பை தராது. இதெல்லாம் வந்து நீங்கள் இத்தனை ராசிகளில் இருந்து ராகு கேதுக்கள் 1 2 அதாவது லக்கணம் 2 7 8 இந்த மாதிரியான இடங்களில் இருந்து கண்டிப்பாக ராகு கேதுக்கள் இருந்தாலும் பெருசாக வந்து நமக்கு பாதிப்பை தருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இது போக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆமேடம் எருது சுறா கண்ணின்னு அந்த பால படத்தில் வரக்கூடிய அமைப்பில் கடகம், மேசம், ரிஷபம், கும்பம், விருச்சகம். கடகம், மேசம், ரிஷபம், கும்பம், விருச்சகம் இந்த இடங்களில் ராகு இருந்தால், இந்த ராகு இந்த இடங்களில் மேச, ரிஷபம், கடகம், விருச்சகம், கும்பம் இந்த இடங்களில் ராகு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ராகு கெடுதலை செய்யக்கூடிய ராகுவாக இருக்காது. 1 2 7 8 தாராளமாக வரலாம். இது எல்லாமே வந்து அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் ஒரு கெடுதியை செய்ய இயலாத ஒரு ராகு கேதுக்களாக இருக்கும். அதேமாதிரி வந்து கன்னி, மீனம் எப்போவுமே கன்னி, மீனம், கேது இந்த இடத்துல இருந்தாலும் சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடமும் சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய இடத்துலையும் சுக்கிரன் தானே அதாவது வந்து அந்த அதாவது சுக சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடியவன். சல்லாபி, உல்லாபி
இதெல்லாம் செய்யக்கூடியவன். அவன் எந்த இடத்துல உச்சமாகறானோ அந்த இடத்துல கேது இருந்தால் அதை கெடுக்கும், எந்த இடத்துல நீச்சமாகறானோ அந்த இடத்துல இருந்தால் அது சமநிலைப்படுத்தும். அப்போது கன்னி ராசியிலையும் மீனராசிலையும் இருந்து அந்த ராசிகள் 1, 2, 7, 8 வந்தாலும் பெருசாக பாதிப்பை தருவதற்கு வாய்ப்பில்லை. அடுத்து ரிஷபம் தனுஷு. ரிஷபம் தனுசுலையும் கேது நீச்சமடையக்கூடிய இடம் ரிஷபம். தனுசு அவருக்கு சொஃபஸ்டிகேட்டடான, அதாவது இந்த கன்னி ராசியில் எந்த அளவுக்கு கேது நன்மையை தரக்கூடிய கேதுவாக இருப்பாரோ அதே மாதிரி தனுசு ராசிலையும் கேது நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருப்பார். தனுசு ராசியில் அவருடைய சுய நட்சத்திரக்காரில் நின்றுட்டார் அப்படின்னா இன்னும் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த ராகு கேதுக்கள் இருப்பார்கள். அதேமாதிரி இந்த ராகு கேதுக்கள் இந்த கல்யாண சமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஒரு 24 வயசில் ஜாதகத்தை தூக்கிட்டு நம்ம மக்களெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருக்கும் 27, 28, 29, ஐயோ அடிமடியில் நெருப்பு கட்டிட்டு அலையிறதுங்க இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அப்படின்னு. இதெல்லாம் இந்த காரணங்கள் நிறையவே இருக்கும். இந்த காரணங்களுக்கு மிக கடுமையான அந்த பரிகாரம் அப்படின்றலாம் சொல்கிறதெல்லாம் வெறுமனே பெருசாக நம்ம அலட்டிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த கோவிலுக்கு போனாலும், எந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் மனமுருக வேண்டி வந்தாலும் அந்த போயிட்டு வந்த நேரம் உங்களுக்கு நிம்மதியான ஒரு அமைப்பை தரும். ஆனால் இதுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய நித்திய கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 1, 2, 7, 8 அல்லது உங்களுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் ராகு கேதுக்களுக்குள்ளே அடங்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கால சர்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ராகு கேதுக்களுக்குள்ள இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த பக்கமாக ஃபுல்லாக எல்லா கிரகங்களுமே லக்கணம் முதற்கொண்டு ராசி முதற்கொண்டு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் இந்த ராகு கேதுக்கு உள்ளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கால சர்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலத்துக்கு கல்யாணம் ஆகாதியா இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு டக்குன்னு தூக்கி வீசிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த ராகு கேதுனுடைய அந்த பாம்பை எப்பவுமே சுருட்டி பிடிச்சிக்கிட்டே ஒரு இறையை விழுங்கிறதுக்கு சுருட்டி பிடிச்சி இறுக்கி அந்த இறையை கொன்று அதுக்கு பின்னால் விழுங்கக்கூடியது. இது கடித்து மென்று சாப்பிட்றதுலாம் கிடையாது, அப்படியே விழுங்கிக்கும். அது மாதிரி அந்த கால சர்ப தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையை முழுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சொல்லுவாங்க. இதற்கு நீங்கள் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், வேறு எங்கேயும் நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் அனுதினமும் காலை மாலை 2 விளக்குகள் ஏற்றிட்டு வந்தீங்கனாலே போதுமானது. அது எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ராகு கேதுக்கள் 1, 2 இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கும் 7, 8 இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கும் அல்லது உங்களுக்கு ராகு கேது தோஷத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கும் இந்த நீங்கள் செய்யக்கூடிய இந்த நித்திய கடமை அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக அரிய வகையில் பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பாக அமையும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் 5 to 6 யாருக்கு இந்த ராகு கேது தோஷம் அளிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அந்த ஜாதகர் செஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்கும். காலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ள 2 விளக்கு. இந்த நேரம் நீங்க வைக்கக்கூடிய மலர் வெண் சங்குப்பூ, இது குவளை மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்குவளை மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்குவளை அதே மாதிரி சாயந்தரம் 5:30 to 6 இந்த நேரத்தில் மந்தாரை மலர்கள் அல்லது அந்தி மந்தாரை இந்த பூ வச்சு நீங்கள் 2 தீபம் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்கணம் 2, 7, 8 இருக்கக்கூடிய ராகு கேதுக்களுடைய திருமண தடை தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது அனைத்தையும் நிவர்த்தி செஞ்சு தருவாங்க. எப்போவுமே
இந்த நிழல் அப்படின்ற இடத்துக்கு வந்து ஒரு விளக்கு ஏற்றணும். காலை 5:30 to 6:30 என்ன காரணம் அப்படின்னா, இரவு முழுவதும் ராகுவால் பீடிக்கப்பட்ட ராகு பலமாக இருப்பான். இந்த ராகுனுடைய பலம் காலை நேரம் சூரிய உதயம் வர வர இந்த ராகுனுடைய பலம் குறைஞ்சு கேதுனுடைய பலம் ஏறும். அப்போ அந்த ராகுனுடைய பலம் குறைஞ்சு கேதுனுடைய பலம் ஏறும் பொழுது இந்த விளக்குகள் ரெண்டு நீங்கள் போடும் பொழுது கேதுவிற்குரிய மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்குவளை மலர், அதாவது வந்து வெண் சங்குப்பூ, வெள்ளச்சங்குப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெண்குவளை மலர் ஒரு 4 பூ வச்சு அல்லது 7 பூ நீங்கள் வச்சிங்கன்னா, கேதுவிற்கான 7 பூவோ அல்லது ராகுவிற்கான 4 பூவோ நித்தமாக உங்களுக்கு ஏதாவது உங்கள் பக்கத்தில் ஏதாவது செடி ஏதாவது அந்த கொடி போல வருது, அந்த கொடி போட்டு நீங்கள் அதில் இருந்து 4 பூ எடுத்து வச்சு நீங்கள் மனமுருக வேண்டி, எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் நீங்கள் எனக்கு இந்த திருமண தடையோ பொருளாதார தடையோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவு சிக்கல்களோ இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 1 மணி நேரத்துக்கு உள்ளே அந்த தீபம் போட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வந்து அந்த விளக்கு முன்னால் உட்காந்து அல்லது நின்று உங்களுடைய மனமுருக வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ராகு கேதுவால் வரக்கூடிய தொல்லைகள் வரவே வராது. அடுத்தபடியாக மாலை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5:30 to 6:30 இது சந்தி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்தி சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தியும் சந்தியும் சந்திக்கக்கூடிய நேரம், அதாவது வந்து இரவும் அந்தியும் இரவும் சந்திக்கக்கூடிய நேரம். இது வந்து மீண்டும் கேது தனது பலத்தை இழந்து ராகுவிடம் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த நேரத்தில் வந்து இடையில உள்ள சொல்கிறதுங்கிறது மந்தாரை மலர், இது ராகுவிற்கே உரித்தான மலர், அல்லது அந்தி மந்தாரை மலர். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 5:30 மணிக்கு பூக்கும், தெளிவாக தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தி மந்தாரை மலர் அப்படின்றது உங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடியே நிறைய முளைச்சிருக்கும், நல்ல வெள்ளை கலரில் இருக்கும். அடுத்து வந்து பிங்க் கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ரோஸ் நேரத்தில் ஒரு பூ இருக்கும், அடர் ரோஸ், அடர் சிவப்பில் அடர் ரோஸில் இருக்கும். அடுத்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும், சில நேரங்களில் பச்சை நிறத்தில் கூட நான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த அந்தி மந்தாரை அப்படின்றது கரெக்டாக 5:30 மணிக்கு பூக்கும், 6:30 மணிக்கு மீண்டும் சுரிக்கும், மொக்காட்டவே இருக்கும். இதான் இயற்கையினுடைய நியதி. இதெல்லாம் வந்து பக்கமே இருக்குது, நம்ம பக்கத்துலேயே இருக்குது. இதை விட்டுட்டு நம்ம எங்கேயோ போயிட்டு வைத்தியத்துக்கு மருந்து தேடிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ வந்து அந்த அந்தி மந்தாரை அப்படின்றது 5:30 மணிக்கு மலரும், 6:30 மணிக்கு சுருங்கிக்கும். இந்த பூவை அந்த மலர்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் எடுத்து வச்சு, அது எந்த நேரமாக இருக்கட்டும், அதுதான் நேரமே சொல்லும். உங்களுக்கு 5:30 மணி நீங்கள் வாட்சை பார்த்துட்டு இருக்கணும், அந்த பூவுக்கு 5:30 மணி தெரியும் விரிஞ்சுக்கும், 6:30 மணி தெரியும் மூடிக்கும். இது ராகு உள்ளே வரக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் இந்த மலர்கள் வச்சு நீங்கள் 2 தீபம் போட்டு வாங்க. இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் செஞ்சுட்டு வாங்க. இந்த ராகுக்கு எதுக்காக இருக்கக்கூடிய பீடை விலகி உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.